வெல்கம் டு அவர் சேனல் ஃபன் டாக் ஜோன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்வல் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ண படங்களில் மார்வல் ஸ்டுடியோஸ் மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்த சீன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டாப் 3 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்வல் ஸ்டுடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது ஹல்கோடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெவல்யூஷன் தான். அதாவது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்த பங்காளி அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு ஹல்கை எண்டு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு ஹல்க் மாதிரி ஆல்மோஸ்ட் வயசான மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பழைய காலத்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ஹல்கோடைய இதுவாக இருக்கட்டும், இல்லை அவெஞ்சர்ஸ் த அல்ட்ரான் வாராக இருக்கட்டும், தேர் ராக்னராக இருக்கட்டும், இருந்த ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்குறதுக்கே மாசாக இருக்கும். ஆனால் எண்டு கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக அப்படியே வேஸ்ட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் மாதிரி மாற்றிட்டாங்க ஒரு ஹல்க்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஹல்கை இது மாதிரி மாற்றிருந்தாலும் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு மார்வல் ஸ்டுடியோஸில் இருந்து எனக்கு இந்த படம் தான் ப்ரோ என்னோட ஃபேவரட் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்மளுடைய சேனலை நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஒரு ரெவல்யூஷன் தான். கடைசியில் எண்டு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மார்வல் ஸ்டுடியோஸ் படத்தையே பார்க்கக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி பல செய்கைகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மார்வல் ஸ்டுடியோஸ். அதில் ஒன் ஆஃப் த செய்கை தான் இது. நல்லா சும்மா தரமாக இருந்த நம்ம கேப்டன் அமெரிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா வயசான கேப்டன் அமெரிக்காவை மாற்றி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்னோட ஷீல்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்கன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டையும் ஃபால்கன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எண்டு கேமை கூட நான் மார்வல் ஸ்டுடியோஸே வெறுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இது ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு அப்படிங்கும் போது 3ஆவது பார்ட்டு கண்டிப்பாக இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். சரி, ஓகே, நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் மார்வல் ஸ்டுடியோஸ் செஞ்ச மிகப்பெரிய ஒரு மன்னிக்க முடியாத ஒரு மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு இருக்க ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அயன்மேன் கிட்ட இருந்து வந்தது தான். அயன்மேன் சொன்ன உடனே என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுதான். ஸோ அயன்மேனோடைய எண்டு கேமில் அயன்மேனே எண்டு பண்ணி விட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது. ரொம்பவே வருத்தமான ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அழுவாத பையன் கூட அயன்மேன் செத்து போனதுக்கு அழுதாங்க அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த ஒரு சீனை பார்த்துட்டு ப்ரோ நான் சத்தியமாக எனக்கு கண்ணுலாம் கலங்கிருச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே இன்னும் பல வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாடா பாபாய் ஃப்ரம் டீம் ஃபன் டாக் ஜோன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.